வணக்கம் தமிழா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகிற்கே அன்பை போதித்த மண்ணிது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தன் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த பேராண்மை மிக்க சமூகம் நம்முடையது. சிவன், முருகன், ராவணேந்திரன், கிருஷ்ணன், திருமால் போன்ற நமது கடவுளர்களால் வழிநடத்தப்பட்ட இனம் இன்று எந்த சூழலை நோக்கி சென்று கொண்டுள்ளது தெரியுமா? உலகினில் மிக மூத்த குடி என்று பெருமை பேசும் நாம் இன்று நம் அடையாளத்தை எங்கே தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? கற்காலத்திலேயே நாகரிகம் கண்ட இனம், உணவே மருந்து என்று வாழ்ந்த சமூகம் இன்று மருந்தையே உணவு போல உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திருவிழாக்களும் மனிதர்களை ஒன்றிணைத்த கரகாட்டம், ஒயிலாட்டம், பறை போன்ற பாரம்பரிய கலைகளும் இன்று வெறும் மேடை நிகழ்ச்சிகளாக சுருங்கப்பட்டு சினிமா மோகம் தழைத்தோங்கியுள்ளது. இன்று தனி மனித உரிமை என்ற பெயரில் உலகமயமாக்கல் மற்றும் மேற்கத்திய நாகரிகத்தின் அதீத தாக்கத்தால் நம்முடைய தனித்துவமான கலாச்சார அடையாளங்களும் குடும்ப அமைப்புகளும் மெல்ல மெல்ல சிதைந்து வருகிறதோ என்ற அச்சம் பலரது நெஞ்சில் எழுந்துள்ளது. நம் முன்னோர்கள் வகுத்து தந்த இல்லறவியல், கற்பொழுக்கம் மற்றும் இயற்கையோடு ஏந்த நெறிமுறைகள் என்பவை வெறும் கட்டுப்பாடுகள் அல்ல, அவை ஒரு சமுதாயம் சிதையாமல் இருப்பதற்கான அடித்தளங்கள். இதற்கெல்லாம் காரணம் நாம் நமது மெய்யான கலாச்சாரத்தை மறந்ததன் விளைவுதான். நாம் நமது பண்பாட்டை தெரிந்து கொண்டால்தான் அதற்கு பழக முடியும். நாம் அதில் பண்பட்டால்தான் நமது அடுத்த தலைமுறையும் பாதுகாப்பான சூழலில் வாழும். இப்படிப்பட்ட சூழலில் இருந்து தமிழினம் மீண்டெழ வேண்டுமென்றால் நமது வேர்களை தேடி பயணிக்க வேண்டும். நாம் விட்ட வேரினை தனது 15 ஆண்டுகால தவத்தால் முழுமையாக மீட்டெடுத்த ஒரு மேதைதான் ஆய்வறிஞர் முனைவர் திருமிகு பாண்டியன் ஐயா அவர்கள். பலரால் கவனிக்கப்படாத மறைக்கப்பட்ட வரலாற்று ஆதாரங்களை துல்லியமாக மீட்டு வழங்கியவர்தான் அறிவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். காலத்தின் தூசியில் மறைந்திருக்கும் வரலாற்று விழுமியங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உன்னத நோக்கில் ஐயா அவர்கள் ஆய்ந்து மீட்ட பல தொகுப்புகளில் இருந்து தமிழரின் கலாச்சாரம் மட்டும் தொகுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் பிரம்மாண்ட ஏற்பாட்டில் வெளிவருகிறது தமிழர் வாழ்வியலின் வேர்களை தேடி. குடும்ப அமைப்பு முறை எப்போது உருவானது? கல்யாணம், திருமணம் என்ற சொற்களுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? நமது தமிழ் கடவுள் முருகன் உருவாக்கிய வண்ண கோட்பாடு எப்பேற்பட்டது? நமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நிகழும் அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன? தொழில்நுட்பத்திலும் விண்ணியலிலும் எப்படி சிறந்து விளங்கினோம் என இன்னும் பல வியக்க வைக்கும் தகவல்களின் தொகுப்பாக வெளிவர உள்ள நூல்தான் இந்த தமிழர் வாழ்வியலின் வேர்களை தேடி. அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் இந்த பண்பாட்டு புரட்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும் நாள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. நடைபெறும் இடம் சென்னை. இந்நிகழ்வில் கலந்து கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் குழுவில் உடனே இணையுங்கள். நம் முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றது வெறும் சொத்துக்களை அல்ல, உலகமே வியந்து பார்க்கும் உன்னதமான கலாச்சாரத்தை. அதை சிதைய விடுவது நம் தலைமுறைக்கு நாமே செய்யும் துரோகம். விழித்துக்கொள் தமிழா, உன் வேர்களை தேடி வா. சிதைந்த நம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க, தொலைந்த நம் பெருமையை உலகிற்கு மீண்டும் பறைசாற்ற வாரீர், கைகோர்ப்போம். தமிழரின் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் இந்த முயற்சிக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்யவும். நன்றி, வணக்கம்.